ஹே தேர் வெல்கம் பேக் படி. இந்த வீடியோவில் நம்ம ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங்னா என்ன, ஷேர் ஆப்ஜெக்ட்னா என்ன, அண்ட் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் ரிவால்வ் ஆகிற சர்டன் கொஷின்ஸ் லைக் இந்த ரெக்கார்ட்லாம் வந்து நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணுமா, இல்லை இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் டெலீட் பண்ண முடியுமா, அண்ட் சர்டன் கன்சிடரேஷன்லாம் என்னன்ட்டு கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவ் ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங். ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் இஸ் லைக் அ வாட்ச் டாக் ஃபீச்சர் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ். நீங்கள் இந்த ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபீல்ட்லாம் ட்ராக் பண்ணணும்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து ட்ராக் பண்ண ஃபீல்டை வந்து மாடிஃபை பண்ணாங்கன்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ட்ராக்கிங் வாட் ஃபீல்ட் ஹாஸ் பீன் மாடிஃபைட் அண்ட் வென் ஹாஸ் பீன் மாடிஃபைட், யாரால் மாடிஃபை பண்ணப்பட்டது, ஒரிஜினல் வேல்யூ என்ன, எந்த வேல்யூக்கு மாடிஃபை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிடும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி இந்த ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வி ஹாவ் டு கோ டு த ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் செட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் டாப் ஆஃப் இட் எனேபிள் ஃபாலோட் பை த ஆப்ஜெக்ட் நேம் ஃபாலோட் பை ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். இது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. லெட்ஸே நீங்கள் ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் எனேபிள் பண்ணோன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட். நீங்கள் டீட்டெயில் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பட்டன் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ட்ராக் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு we will be enabling the field history tracking for a particular object. நீங்கள் இந்த field history tracking enable பண்ணோன்னே Salesforce will be creating some object at the backend. நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு it will be creating an object name with name, object name and appended with history. For example பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு எனேபிள் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரினும், கான்டாக்டுக்கு எனேபிள் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ஹிஸ்ட்ரினும் சொல்லிட்டு பேக் எண்டில் it will be creating an object. அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எனேபிள் பண்ணுறப்போ இட் வில் பி அப்பெண்டிங் வித் __ ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்ப்போமே. இப்போ ஆப்ஜெக்ட் மேனேஜரில் இருக்கேன். நவ் லெட் மீ சர்ச் ஃபார் ஹிஸ்ட்ரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இட் ஓன்ட் பி லிஸ்டட் அவுட் இன் த ஆப்ஜெக்ட் மேனேஜர். இன்ஸ்டெட் நம்ம வந்து கொயரி பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டேட்டா இன்ஸ்பெக்டர்ன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன். டோன்ட் வரி அபவுட் இட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் தி ரெக்கார்ட்ஸ் அண்டர் இட். ஸோ இதுதான் வந்து SOQLன்னு சொல்லுவாங்க சேல்ஸ்ஃபோர்ஸில். இட்ஸ் லைக் அ கொயரி லாங்குவேஜ் டு கொயரி அவுட் த ரெக்கார்ட்ஸ் இன் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்து செலக்ட் ஐடி ஃப்ரம் கான்டாக்ட் ஹிஸ்ட்ரின்னு மட்டும் கொடுக்குறேன். லெட் மீ ஜஸ்ட் கொயரி அவுட் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஓகே, இப்போ நான் கொயரி பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வி ஜஸ்ட் காட் தி லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் ரெக்கார்ட்ஸ். இப்போ இதுவே இஃப் யூ வாண்டட் டு கொயரி ஃபார் தி கஸ்டம் ஆப்ஜெக்ட் இட் வில் பி லைக் __ ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டு நான் டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருப்பாருங்க, ஸ்டூடெண்ட் __ ஹிஸ்ட்ரின்ட்டு. இதில் தான் யூசர் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ராக்டு ஃபீல்டை மாடிஃபை பண்ணாங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் வில் பி ஸ்டோரிங் அண்டர் இட். இப்போ எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை வந்து ட்ராக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் கான்டாக்ட் ஆப்ஜெக்டில் இருக்கேன் அண்ட் செட் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரின்ற பட்டன் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 செக்ஷனாக இருக்குது பாருங்க, ட்ராக் ஓல்ட் அண்ட் நியூ வேல்யூஸ் அண்ட் ட்ராக் சேஞ்சஸ் சொல்லிட்டு. ஸோ சில டேட்டா டைப் லைக் மல்டிபேக் லிஸ்ட், ரிச் டெக்ஸ்ட் ஏரியா, லாங் டெக்ஸ்ட் ஏரியாலாம் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ட்ராக்கிங் வெதர் இட்ஸ் பீன் மாடிஃபைட் ஆர் நாட். பட் ஃபார் தீஸ் ஃபீல்ட்ஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் வில் நாட் பி ட்ராக்கிங் ஓல்டு வேல்யூ அண்ட் நியூ வேல்யூ. இப்போதைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஆல்சோ ட்ராக் லீட் சோர்ஸ், டைட்டில் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் மேக்ஸிமம் 20 ஃபீல்ட்ஸ் தான் ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லிமிடேஷன். ஐ எம் கிளிக்கிங் ஆன் சேவ் அண்ட் கோயிங் பேக் டு த கான்டாக்ட் ரெக்கார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் மட்டும் மாடிஃபை பண்ணுறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஹாய் மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஐ எம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இட் ஸ்டார்டட் ட்ராக்கிங் ஆர் டைட்டில் ஃபீல்ட். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு வந்து ட்ராக் ஆகிருக்கு. பட் ஒரிஜினல் வேல்யூ என்ன, நியூ வேல்யூ என்னன்ட்டு ட்ராக் பண்ணல. பிகாஸ் இட்ஸ் அ லாங் டெக்ஸ்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இட்ஸ் அ லாங் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இட்ஸ் நாட் ட்ராக்கிங் த ஓல்டு வேல்யூ அண்ட் நியூ வேல்யூ. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை வந்து ட்ராக் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த ஃபீல்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணது இல்லையா, ஸோ இந்த ரெக்கார்ட்லாம் வந்து will it be counted against our paid data storage? லெட்ஸே நான் வந்து ஒரு 5 ஜிபிக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் கிட்ட காசு கொடுத்து ஸ்டோரேஜ் வாங்கிட்டேன். இப்போ இந்த ரெக்கார்ட்லாமே வந்து அந்த 5 ஜிபிக்கு அகைன்ஸ்டாக கவுண்ட் ஆகுமா? சிம்பிளாக ஆன்சர் கேட்டிங்கன்னா நோ.
இது வந்து அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் டஸ் நாட் கவுண்ட் அகைன்ஸ்ட் யுவர் ஆர்கனைசேஷன்ஸ் பெய்டு டேட்டா ஸ்டோரேஜ் லிமிட் அண்ட் யூ கேன் ட்ராக் ஒன்லி 20 ஃபீல்ட்ஸ் பர் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபைன். இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் அகைன்ஸ்டாக வந்து கவுண்ட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் எவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலாக இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம ஆர்கில் சேல்ஸ் ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க? ஆக்சுவலாக ஜூன் 1, 2011க்கு அப்புறம் கிரியேட் பண்ண ஆர்குக்கெலாம் வந்து மேக்ஸிமம் 18 மந்த்ஸ் தான் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங்லாம் பேக்கப் எடுக்கணும்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் உங்களுக்கு. இந்த ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஒரு யூசரால் டெலீட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல் முன்னாடி நானும் முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் ஆஃப்டர் அ ஸ்மால் ரிசர்ச் ஐ கெட் டு நோ we can give the permission for user to delete these field history tracking records. அது எப்படின்னு பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டப் பேஜுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு டைப் பண்ணணும். அண்ட் இந்த யூசர் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கடைசியாக எனேபிள் டெலிட் ஃப்ரம் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் டெலிட் ஃப்ரம் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ஆர்கைவ் யூசர் பெர்மிஷனை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா we have to create one permission set. பெர்மிஷன் செட்னா என்னன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இட்ஸ் லைக் அ கண்டெய்னர். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டு we can assign that container to a user. அப்படி பண்ணுறப்போ அசைன் பண்ண யூசருக்கு they will get the access for that particular permissions. Now let me just create one new permission set and label வந்து பார்த்தீங்கன்னா delete field history tracking கொடுத்துட்டு let me create one. அண்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா சிஸ்டம் பெர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ஃபீல்ட் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இங்கே 2 செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் எனேபிள் தீஸ் 2 செக் பாக்ஸஸ் அண்ட் ஐ எம் கிளிக்கிங் ஆன் சேவ். அண்ட் ஐ எம் கன்ஃபர்மிங் தீஸ் ஆர் தி பெர்மிஷன்ஸ் தட் ஐ கிராண்டட் ஃபார் திஸ் பெர்மிஷன் செட். இப்போ இங்கே மேனேஜ் அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்படி தான் வந்து ஒரு யூசருக்கு இந்த பெர்மிஷன் செட்டை அசைன் பண்ணுவோம். ஆட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே என்னோட யூசருக்கு அசைன் பண்ண போகிறேன். பட் பிஃபோர் அசைனிங் திஸ் பர்டிகுலர் பெர்மிஷன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் வெதர் ஐ கேன் ஏபிள் டு டெலிட் திஸ் பர்டிகுலர் ரெக்கார்ட் ஆர் நாட். இங்கே ரிலேட்டடில் வந்தோன்னா இங்கே எந்த பட்டனும் காட்டாது. இந்த ரெக்கார்ட்ஸை எப்படி டெலிட் பண்ண முடியுதுன்னு டாக்குமெண்டேஷனில் போட்டிருக்குன்னா யூஸிங் த டேட்டா லோடர்ஸ் ஒன்லி ஆர் ஏபிஐஸ். ஸோ அதுக்கு வந்து நான் டேட்டா இன்ஸ்பெக்டரில் let me just go into query the contact history records. இப்போ நான் query பண்ணுறேன் and I'm trying to delete these records. ஓகேவா? இப்போ நான் run delete கொடுத்தேன்னா I'm getting the error insufficient access. Now going back to the permission set and assigning this particular permission set to myself. எக்ஸ்பைரேஷன் டேட்லாம் வேணுமான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு எந்த எக்ஸ்பைரேஷன் டேட்டும் வேணாம், கம்ப்ளீட்டாக அசைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறேன். Now going back to the data export and I am querying the list of history records. இப்போ வந்து டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேனே. இப்போ ரன் டெலிட் கொடுக்குறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ண முடியுது. அண்ட் கோயிங் பேக் டு திஸ் பர்டிகுலர் ரெக்கார்ட் அண்ட் ரெஃப்ரெஷிங் த பேஜ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்கார்ட்ஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு பாருங்கள். பட் இந்த பெர்மிஷனை வந்து பார்த்து ஜாக்கிரதையாக யூசருக்கு அசைன் பண்ணணும். பிகாஸ் சில பிஸ்னஸ் யூசர்லாம் வந்து சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸை. அப்புறம் நம்மளுக்கு ப்ரூஃபும் இருக்காது அவங்க தான் மாடிஃபை பண்ணாங்கன்ட்டு. ஸோ வி ஹாவ் டு பி ஸோ கேர்ஃபுல் வென் அசைனிங் திஸ் பெர்மிஷன் டு அ ஸ்பெசிஃபிக் யூசர். அண்ட் எஸ், தட்ஸ் அபவுட் தி ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் அண்ட் சம் ஆஃப் தி கன்சிடரேஷன் அபவுட் இட். ஐ ரியலி லவ்ட் மேக்கிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நிறையா புது விஷயங்கள் நான் கற்றுக்கினேன் அண்ட் ஐ ஹோப் நீங்களும் நிறையா புது விஷயங்கள் கற்றுட்ருப்பீங்கன்ட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோக்கான யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். Make sure you are completing the use case before jumping on to the next video. And in the PPT link வந்து description leave பண்ணுறேன் for you to refer. And yes, that's it for this video. See you on next video. Thank you. Bye-bye.